புரவியின் மேல் புறப்பட்டு வருவது புயலோ வேங்கையோ வேந்தோ, செங்குருதியில் தோய்த்த வாளும் பகைவரின் நெஞ்சை பிளக்கும் ஈட்டியும், நன்னிலம் வாழும் குடியின் செங்கோலுக்கு இணையாக நிற்கும் வானளவும் வீரத்தை பறைசாற்றும். போரின் பெருங்காயங்கள் அனைத்தும் பெருங்காவியங்கள் பல பேச, வீரத் தழும்புகள் வெற்றியின் முரசு கொட்ட, குதிரையின் நாளுக்கால் பாய்ச்சலுக்கு பகைவரும் புறமுதுகிட்டு ஓட, வீரப்படையை வழிநடத்தும் தலைவன் அவனே நம் மறவன். வீரத்தை ஊட்டுவது தாய் அமுதோ, தமிழ் மொழியோ, தாய் நாடோ, நெஞ்சுரத்தோடு வீர செருக்கும் பயத்தை தோற்கடிக்கும் போர் குணமும், பிறரை புறமுதுகில் குத்துவது கீழ்குணம் என்ற எண்ணமும் இருக்கும் வரையில் நாமும் வீரர்களே. இன்று புரவியில்லா போர்க்களம் உண்டு. மனிதத்தை காக்க வழியுடன் வலியும் உண்டு. பலர் அடக்குமுறைக்கு எதிராக போராடுகின்றனர். இன்னும் அநேகர் தன்னிடம் தன்னை மீட்க போராடுகின்றனர். எதுவாகினும் மன வலிமையாகிய வீரமே வாகை சூடும்.